நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் டின்னர் ஃபார் வெயிட் லாஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு 10 டேஸ்லயே உங்களோட வெயிட்ல நீங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாப்பீங்க. அது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து டின்னர் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் 8 o'clock குள்ள வந்து சாப்பிடுங்க. 8 o'clock மேல எதுவுமே சாப்பிடுற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுக்கு அடுத்து டின்னருக்கு எப்பவுமே வந்து லிக்விட் ஐட்டம் மாதிரி எடுங்க. அதாவது சூப் ஐட்டம் வந்து எடுங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்க சூப் ஐட்டம் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டின்னருக்கு நீங்க அதை எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 8 மணிக்குள்ள வந்து இந்த டின்னர் வந்து முடிச்சிருங்க. சப்போஸ் நான் வந்து ரொம்ப லேட்டா தூங்குறேன், 11 o'clock போல தூங்குறேன், 11:30 போல தூங்குறேன், சொன்ன 8 மணிக்கு இதை வந்து குடிச்சா எனக்கு திருப்பி வந்து பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. லோ ஃபேட் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, சக்கரை போடக்கூடாதுங்க, ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி வந்து குடிங்க. சோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது டின்னருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 8 மணிக்குள்ள வந்து சாப்பிடணும். செகண்ட் வந்து சூப் ஐட்டம்ஸ் தான் வந்து சாப்பிடணும். உங்களுக்கு அது சாப்பிட்டு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் வந்து நீங்க வந்து குடிச்சுக்கலாம். ஓகேங்க. இப்ப வாங்க, நான் சூப் உங்களுக்காக வந்து எங்க அம்மா தான் உங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்பப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சிருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் காயட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ இஞ்சிப்பா தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்குருவோம். இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு வெள்ளைப்பூடு, பெரிய வெள்ளைப்பூண்டு 1, இதையும் நம்ம நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்குருவோம். இது வந்து மல்லிப்பா, மல்லி தனியா. அம்மா எப்பவுமே நானும் 1-2 இதை வந்து நுணுக்கி வச்சுருப்பேன். மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருப்பேன். இது ஒரு ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதையும் நம்ம வறுத்துக்குருவோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு அம்மா வந்து கேரட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 கேரட்டு இந்த இது கட் பண்ணி போட்டுக்குருவோம். 2 நறுக்கிருக்கேன்ப்பா, இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். மொத்தம் வந்து 3 கேரட் இதை போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு சின்ன மீடியமான காலிஃப்ளவரு மேலே உள்ள தண்டெல்லாம் எடுத்துட்டு பூ மட்டும் எடுத்துருக்கோம். இதையும் போட்டுக்குறோம். இது வந்து சுண்டல்ப்பா, நல்லா சுண்டல் ஊறி நல்லா கொஞ்சம் முளைக்கட்டி இருக்கு. இது ஒரு பிடி போட்டுக்குவோம். சுண்டலை நல்லா ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி இருக்குப்பா. இதில் வந்து சுண்டலில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குப்பா. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு காய் சீரகம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். அந்த பச்சை வாடை ஃபுல்லாக நல்லா போயிடும். இப்போ இதில் நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வந்து பிரியாணி இலைப்பா, இது வந்து பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கட் பண்ணி 2ஆக போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு 2 விசில் விடுவோம். 2 விசில் அடங்கின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா நம்ம 2 விசில் நல்லா ஹையில் வச்சுருந்தோம். நல்லா விசில் வந்து நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா காய் ஃபுல்லாக பூவாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போப்பா நம்ம இந்த பிரிஞ்சி இலை வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. அப்போ இதையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம், ஜாரில் போட்டுக்கிறோம். அப்போ அம்மா வந்து இதை ஃபுல்லாக தண்ணியோட எல்லாத்தையும் மிக்சியில் ஊற்றிடுவோம். இப்போ இதை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதில் உள்ள கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிடுவோம். அடிக்க மெத தெரிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியை மட்டும் எடுத்துருவோம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம அடிச்சுட்டு அப்புறம் கலந்துக்குவோம். இப்போ உங்களுக்கு இதை மிக்சியில் அடித்து கொண்டுட்டு வரேன். கேரட்டையும் காலிஃப்ளவரையும் நம்ம மிக்சியில் அடித்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா அடித்தாச்சு. இப்போ இதை வந்து சட்டியில் ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இப்போ ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயில் வந்து நல்ல கொழுப்புகள் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்குது. நம்ம டெய்லி இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தேங்காய் எடுத்துருக்கிறேன்ப்பா. இப்போ ஜாரில் இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம்.
அம்மா வந்து தேங்காவை கட் பண்ணி போட்டுட்டேன். இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, இதை கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிடுவோம். நம்ம வந்து அதிகமாக தான் வச்சுருக்கோம் தண்ணி, இல்லாட்டா சூப் ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் அம்மா வேக வச்சதை நான் அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு அடித்து நல்லா கொண்டுருவேன். இப்போ அம்மா வந்துப்பா நல்லா நைஸாக அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ் தேங்காய்னால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே ஊற்றிக்கலாம். இப்படியே நான் அம்மா வந்து ஊற்றுறேன். நீங்கள் வேணால் இப்போ டீ ஜல்லடை இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் நிறுக்கணும்னா நிறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குல்லப்பா, வேக வச்ச தண்ணி, இதையும் ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு இப்போ 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்குவோம் காரத்துக்கு. இப்போப்பா எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம், இதில் ஒரு 6 ட்ராப்ஸு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு லைட்டாக புழிஞ்சுக்கிடுவோம். நல்லா சூப்பு சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை, இதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம செட் ஆக்குவோம். நல்லா எல்லாமே சூப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாம் அது பூரா நல்லா செட் ஆகி ஒரு மனம் நல்லா கொடுக்கும். இப்போப்பா 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம தம்மில் வச்சுருந்தோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா பபிள்ஸ் விடுக்கு. நல்லா திறந்தோடனையும் நல்லா கம்மன்னு நல்லா மணம்பா. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு. வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.